வணக்கம், வந்தாச்சுங்க பவர் பேக்டு பாட்காஸ்டர் பவித்ரா. இன்றைக்கி நம்ம வானம் சேனலில் சீசன் 3 எபிசோட் 6 என்ன பார்க்க போகிறோம்? மிரவக் சேனலோட டே 4 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி லூசி ஹே என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, லெட்டிங் கோ அப்படிங்கிற ஒரு பயங்கரமான டாபிக் எடுத்துருக்காங்க. அந்த லெட்டிங் கோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமாக ரிலேஷன்ஷிப்பில் இந்த லெட்டிங் கோ அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சுன்னா பல பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் அதனால தான் இங்கே பல வகையான பிரச்சனைகள் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த நபர் நமக்கான நபர், இந்த நபரை நம்ம விட்டோன்னா நம்ம லைஃப்பில் ஹாப்பினஸே இருக்காது. அப்படிங்கிறதுனால அந்த நபரை வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண விடாமல் நீ நான் சொல்கிறபடி தான் கேட்கணும். உன்னோட இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்ட் கொடு, உன் வாட்ஸ்அப் பாஸ்வேர்ட் கொடு, உன் ஃபோன் பாஸ்வேர்ட் கொடு, நீ அந்த நபர் கூட பேசுகிற, நீ இந்த நபர் கூட பேசுகிற, நீ அந்த பையன் கூட பேசுகிற, பொண்ணு கூட பேசுகிற அப்படின்னு அந்த பர்சன் அப்படியே இறுக்கி பிடிச்சி அந்த 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 நபரை ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறாங்க. அது வந்து ஆண்களும் பண்ணுறாங்க, பெண்களும் பண்ணுறாங்க. எந்த ஒரு ஜெண்டரை குறிப்பாகவும் சொல்ல முடியாது. இது வந்து 2 உறவுகளையும் 2 ஜெண்டர்ஸும் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து லெட் கோ பண்ணாமல் நீங்கள் இறுக்கி பிடிக்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வலிக்கு தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அதை விட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு வைப் இருக்கும் இல்லைங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு ரமேஷாக இருக்கலாம், சுரேஷாக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்ரீவித்யாவாக இருக்கலாம், இல்லை ஒரு பவித்ராவை கூட இருக்கலாம். என்ன நான் சொல்கிறது? ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கான ஒரு வைப் இருக்கும். இப்போ வந்து பவித்ராவோட வைப்னா பவித்ரா கிட்ட மட்டும்தான் இருக்கும். அது உலகத்தில் மில்லியன் கணக்கில் வந்து மனுஷங்களை கூப்பிட்டு வந்தாலும் பவித்ராவோட வைப் இன்னொருத்தர் நபர் கிடைக்காது. ஸோ அப்படியே பவித்ராவோட வைப் ஒருத்தருக்கு பிடிக்காது, உங்களுக்கு பவித்ராவோட எனர்ஜி பிடிக்காதவங்களுக்கு, பவித்ராவோட கேரக்டர் பிடிக்காதவங்களுக்கு லெட் தெம் கோ. என்ன நான் சொல்கிறது? ஸோ அப்படி நீங்கள் விடுறது மூலயமா உங்களால் இன்னும் ஈஸியாக ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும். பிகாஸ் இந்த மாதிரி ஏன் நீங்கள் லெட் கோ பண்ண மாட்டீங்க ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா, பெரும்பாலும் ஐயோ இவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளோட சந்தோஷமாக போயிடுமே, ஐயோ நம்ம தனியாக ஆகிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கும். ஸோ உங்கள் கூட நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்க, உங்கள் கூட நீங்கள் சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் மட்டும் அட்டாச்சாக இருக்க மாட்டீங்க. அது பொருட்களாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். ஈஸியாக அவங்க லெட் கோ பண்ண முடியும். சரி ஓகே, இது நமக்கான விஷயமா தான் நம்மக்கிட்ட இருக்கும். நமக்கான விஷயமா இல்லை அப்படின்னா அது நம்மளை விட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம் தான். அந்த விஷயம் நம்மளை விட்டு போனால் கூட நம்மளால் ஹாப்பியாக ஜாலியாக வாழ முடியும் அப்படிங்கிற விஷயம். அதுக்குன்னு நீங்கள் வந்து வண்டியை வந்து சாவி போட்டுட்டு நமக்கான விஷயமாக தான் அது இருக்கும், இல்லைனா போய்டும் அப்படிங்கிறத பண்ணக்கூடாது. அதெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வச்சுக்கணும். சாவி போட்டோன்னா சாவி எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வரோம், இல்லை சாவி எடுத்து தான் ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? பட் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த விஷயங்கள்லாம் அப்படியே லெட் கோ பண்ணுங்கள். சரி போனாலும் போகட்டும், இந்த வேலை கிடைக்கல, நான் வந்து ட்ரை பண்ணேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன், பட் ஸ்டில் இந்த வேலை எனக்கு கிளிக் ஆகலை, இந்த ஒர்க் வந்து இந்த இன்டர்வியூ எனக்கு கிளிக் ஆக அப்படின்னா மேபி அது உங்களுக்கான வேலையாக இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கான ஜாபாக இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கான சரியான ஆஃபராக இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் உங்கள்கிட்ட போயிடுச்சு. அதனால் ரொம்ப வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள்லாம் பிடிச்சி கஷ்டப்பட்டு ஐயோ எனக்கு இது கிடைக்கலையே, ஐயோ என்னை விட்டு போதே, ஐயோ நான் என்ன பண்ண போகிறது தெரியல அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு விஷயம் உங்களோட போகுது அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதுக்காக தான் இருக்கும், உங்களோட க்ரோத்துக்காக தான் இருக்கும். மேபி அதோட ஒரு டார்க் சைடு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதனால தான் உங்கள்கிட்ட போகுது. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயத்தை இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பாசிட்டிவான விஷயம் இருந்தாலும் சரி, நெகட்டிவான விஷயம் சரி, அது உங்கள்கிட்ட போகுது அப்படின்னா உங்களோட க்ரோத்தை நோக்கி தான் இருக்கும். ஓகே, அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லூசி ஹே அப்படிங்கிறவங்க மிரர் ஒர்க் எக்ஸசைஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நல்ல ஒரு டீப் பிரெத் எடுத்து எக்ஸேல் பண்ணும்போது உங்கள் உடம்புல இருக்க டென்ஷன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஃபோர்ஹெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, நெத்தி, அந்த நெத்தியில் ஒரு பட்டன் இருக்குதா இமேஜின் பண்ணுங்கள். அந்த பட்டனை இப்போ நீங்கள் அமுக்கும் போது உங்களோட ஓல்ட் பிலீவ்ஸ், நெகட்டிவான எண்ணங்கள் அது எல்லாமே உங்கள் மைண்டை விட்டு போகுது. அந்த மைண்டில் இருக்க எல்லாமே வெளியே நீங்கள் அனுப்புகிறீங்க. அதுக்கப்புறமா உங்கள் கண்களை பார்த்து இனிமேல் நான் பாசிட்டிவான பிலீவ்ஸையும் பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸையும் நான் வந்து எனக்குள்ள நான் பூத போகிறேன், இனிமேல் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அதாவது லெட்ஸ் மேக் அ நியூ ரெக்கார்டிங் ஆஃப் பாசிட்டிவ் பிலீவ்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சே திஸ் அஃபர்மேஷன்ஸ் அலோட். ஐம் வில்லிங் டு லெட் கோ, ஐ ரிலீஸ், ஐ லெட் கோ, I release all tension, I release all fear, I release all anger, I release all guilt, I release all sadness, I let go of old limitations and beliefs. I let go and I'm at peace. I'm at peace with myself. I'm at peace with the process of life. I am safe அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ பெரிய விஷயமா இதில் என்ன சொல்ல வராங்க அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து எனக்குள்ளே இருக்க கோவம், எனக்குள்ளே இருக்க கில்ட்டு, ரிக்ரெட்டு எல்லாத்தையும் நான் லெட் கோ பண்ணுறேன். எனக்குள்ளே இருக்க தேவையில்லாத அன்வான்டான எமோஷன் லெட் கோ பண்ணுறேன். நான் வந்து என்னோடய லைஃப்பை நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். நான் ரொம்ப பயப்பட மாட்டேன். ஐயோ இது நடந்துருமோ அப்படின்ற பயம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோட லைஃப் ப்ராசஸ் நான் ட்ரஸ்ட் பண்ணி நான் சேஃபாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்கிறீங்க. இவ்வளோ விஷயங்கள் அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னாலும் சேட்னஸ், கில்ட்டு, ரெக்ரெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம வந்து லைஃப்பில் வந்து பயங்கரமாக வந்து நம்மளை கஷ்டப்படுத்துன்றதை தாண்டி நம்ம கஷ்டப்படுவோம் இந்த 3 விஷயங்களை வச்சுட்டு. ஸோ அதனால் ஐ ரிலீஸ் ஆல் மை சேட்னஸ், ஐ ரிலீஸ் ஆல் மை ரிக்ரெட், ஐ ரிலீஸ் ஆல் மை கில்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இதுவும் கஷ்டமாக இருக்கு அப்படின்னா ஐ ரிலீஸ் ஆல் த அன்வான்ட் எமோஷன்ஸ் தட் டசன்ட் சர்வ் மீ. அதாவது எந்தெந்த நெகட்டிவான எனர்ஜிஸ் இருக்கோ, என்னென்ன அன்வான்டான எமோஷன் சொல்ல முடியாது, அன்வான்ட் நெகட்டிவ் எனர்ஜிஸ் தட் டசன்ட் சர்வ் மீ
unhealthy negative energies that doesn't serve me கூட வச்சுக்கலாம். ஸோ அதனால் ஐ ரிலீஸ் ஆல் த unwanted unhealthy negative energies that doesn't serve me அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் லைஃப்பில் யாராவது ஒருத்தவங்க ரொம்ப வந்து நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், நீலாம் என்ன பண்ண போகிற அப்படி நெகட்டிவாக பேசாமல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரிலேஷன்ஸ் கூட தானாக கட் ஆகிடும். சரிங்களா? ஏன்னா வந்து உங்கள் மைண்டுக்கும் உங்களோட பாடிக்கும் தெரியும். அதனால் அந்த விஷயங்கள் வந்து தானாக அப்படியே கட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். இது பண்ணி முடிச்சுட்டு என்னென்ன வாழ்க்கையில் நடக்குது, என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அப்சர்வ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்குள்ளேயும் சில விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த நபர் அப்படி பண்ணிட்டாங்கல்ல, அந்த நபர் எப்படி அப்படி பண்ணலாம், அந்த பர்சன் ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த கோவம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வகையான இல்லஸை கொண்டு வரும். ஸோ அதனால் இதை நீங்கள் விட்டுருங்க. எதுக்கு அதை வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க சொல்லுங்கள்? அன்ஹெல்தியாக வாழணும் அப்படிங்கிறது நம்மளோட என்ன பர்பஸ் சொல்லுங்கள்? ஹெல்த்தியாக ஜாலியாக வாழலாமே. இந்த மாதிரி எமோஷன்ஸை நீங்கள் லெட் கோ பண்ணுறது மூலிமா உங்களுக்குள்ளே இருக்க நோய்கள் பயங்கரமாக குறையும். பிகாஸ் இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கும்போது, அன்வான்டான எமோஷன்ஸ் இருக்கும்போது, அன்வான்டாக ஆங்கர் இருக்கும்போது, இல்லை வருத்தம் இருக்கும்போது அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணல அப்படின்னா அந்த எமோஷன் உங்களுக்கு பாடியில் ஸ்டோர் ஆகி அதுதான் நோய்களாக வருது. ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது இது வந்து இந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்க நோய்கள் எதனா இருந்ததுன்னா அது வந்து பயங்கரமாக வந்து மாறும், குறையும், ஏன் அது உங்களோட போய்டுன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு அஃபர்மேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த அஃபர்மேஷனை நீங்கள் எப்பப்பெல்லாம் கண்ணாடி பார்க்க முடியுதோ, எப்பப்பெல்லாம் உங்கள் கண்களை பார்க்க முடியுதோ, எப்பப்பெல்லாம் செல்ஃபி கேமரா ஆன் பண்ணுறீங்களோ, எப்பப்பெல்லாம் ஒரு கண்ணாடி வழியாக போகிறீங்களோ, உங்கள் ரிஃப்ளெக்ஷன் தெரியுதோ, உங்கள் கண்களை பார்த்து இதை சொல்லுங்கள், ஐ ரிலீஸ் ஆல் த நெகட்டிவ் எனர்ஜிஸ் தட் டசன்ட் சர்வ் மீ அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எனக்குள்ளே இருக்க என்னது தேவையில்லாத எண்ணங்கள், தேவைதான் எனர்ஜிஸ் அதெல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அண்ட் நோட் த சேஞ்சஸ், என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு பயங்கரமாக காமிக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்குது, உங்களுக்கு இருக்க எமோஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து வெளியவே காமிக்கும். உங்கள் மைண்ட் அளவில் காமிக்கும். நம்ம அந்த ஒரு விஷயம் நடந்துச்சுல அதுலேருந்து நம்ம கோவத்தோடவே இருக்கோம்ல, இல்லாட்டி அந்த ஒரு விஷயம் நடந்துச்சுல அதுலேருந்து நான் சேட்னஸ் நம்ம ப்ராசஸே பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவங்களால ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஃபாலோ திஸ் அஃபர்மேஷன், ரைட்? ஸோ யுவர் ஹார்ட் தாட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த அஃபர்மேஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யுவர் ஹார்ட் தாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த யுவர் ஹார்ட் தாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐ கேன் லெட் கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேபிட் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம லைஃப் வந்து தினம் அதை கொண்டு போகுது. சரிங்களா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்க பல நோய்கள், முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான், பல நோய்கள் வந்து உருவாகிறதுக்கான மெயினான ரீசன் நம்ம இன்னொருத்தர் பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஒரு பேரண்ட்டை பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இல்னஸஸ் நம்ம கூட கிரியேட் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம கான்ஷியஸாக கிரியேட் பண்ணிக்கிறது இல்லை, அன்கான்ஷியஸாக கிரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ளே தோன்றும் போது நான் எனக்குள்ளே மாற்றிக்கணும், நான் ஃபர்கிவ் பண்ணணும், நான் சாரியாக ஃபீல் பண்ணுறேன், வாட் ஆம் ஐ ஃபீலிங் சாரி அபவுட் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவான ஒரு தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களால் கிளியர் பண்ண முடியும், உங்களால் ஈஸியாக ஹாப்பியாக ஜாலியாக பாசிட்டிவாக வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன தான் அஃபர்மேஷன் சொன்னாலும் ஐ லெட் கோ, ஐ ரிலீஸ் ஆல் த டென்ஷன் அப்படின்னா சொன்னாலும் நீங்கள் வந்து அதுக்கு லெட் கோ பண்ண தயாராக இல்லை அப்படின்னா அது வந்து உங்களை விட்டு போகாது, உங்கள் கூடயே தான் இருக்கும். ஸோ அதனால் ஐ கேன் லெட் கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க. பிகாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம புதுசான விஷயங்கள், ஐ லெட் கோ அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஐ எம் ஸ்மார்ட், ஐ எம் பிரில்லியன்ட் அப்படிலாம் வந்து பலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், ஐ எம் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி. பட் வந்து இது லெட் கோ பண்ணுறது அப்படிங்கிறது, அதாவது நமக்குள்ளே இருக்க எமோஷன்ஸை லெட் கோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப புதுமையான விஷயமா பலருக்கு இருக்கலாம். ஸோ அதனால் ஐ கேன் லெட் கோ, எனக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்னால் லெட் கோ பண்ண முடியும், என்னால் அதை வந்து அமுத்த முடியும், அதாவது அனுப்ப முடியும் என் வாழ்க்கையை விட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்ப ஆரம்பிங்க. அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லி உங்களால் நம்ப வைக்க முடியும்னா அப்படி நீங்கள் அந்த அஃபர்மேஷன் சொல்லி பாருங்கள், ஐ கேன் லெட் கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு யுவர் டே 4 மெடிடேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்ணை முடிக்குவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்ணை முடிக்குவாங்க. ஓகே, உங்களுக்கான கதவு திறக்குது, ஒரு ஹீலிங்கான கதவு. இதுக்கு முன்னாடி இந்த பாஸ்டில் நம்மளுக்கு புரியாத அந்த ஹீலிங் அப்படிங்கிற விஷயத்த நடக்க போகுது. அதாவது சிலருக்கு ஹீலிங் அப்படிங்கிறது உடம்புல அளவில் தேவைப்படலாம், சிலருக்கு மனசளவில் தேவைப்படலாம், சிலருக்கு மைண்ட் அளவில் தேவைப்படலாம். ஸோ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஹீலிங் தேவையோ அப்படிப்பட்ட ஹீலிங்க்கு ஓப்பனாக ரிசப்டிவாக இருங்க, அதாவது ரிசீவ் பண்ணுறக்கூடிய ஒரு நிலையில் இருங்க. ஓகே, ஸோ இதுதான் என்னோட மெடிடேஷன். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் மூலிமா நம்ம என்ன லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஹையஸ்ட் செல்ஃப் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஹையஸ்ட் செல்ஃப் அப்படிங்கிறது ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லலாம், யூனிவர்ஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி சிவன்னு சொல்லலாம், இல்லைனா கடவுள்னு சொல்லலாம், இல்லாட்டி இன்ட்யூஷன் எதுவாக வேணால் சொல்லலாம். நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது, அதை நம்மளை இயக்கிட்டுருக்கு அப்படின்றாங்களா, அந்த பவரோட ஒரு சின்ன துகள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அது எல்லாமே அந்த ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அது அந்த இது வந்து நம்ம காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தோம், அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் பயங்கரமாக மாறும்.
சரிங்களா? ஸோ இது வந்து நான் இது கூட தான் நம்ம கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். இது வந்து நிறைய தாட்ஸ் வரும்போது கச்ச நிறைய தாட்ஸ் வரும்போது, நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும்போது இதோட குரல் உங்களுக்கு தெரியாது. இது ரொம்ப மெல்லிஸாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக நம்மக்கிட்ட சொல்லும் இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ அதனால் இந்த இன்ட்யூஷன் மூலயமா உங்களுக்குள்ளே இருக்க கடவுள் மூலயமா நீங்கள் கனெக்ட் பண்ண உங்கள் லைஃப்பை ஈஸியாக வாழ முடியும். எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை முடியும். உங்கள் முன்னாடி இருக்க நபர் நிஜமாலே உங்களுக்கு நல்லது நினைக்கிறானா, இல்லை பின்னாடி போய் இதெல்லாம் சூனியம் வைக்கிறானா அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் வந்து நிஜமாலே இந்த விஷயம் வந்து எனக்கு சரியான விஷயமா இருக்குமா, இந்த ஜாப் எனக்கு சரியான விஷயமா இருக்குமா, இல்லை இன்டர்வியூவர் வந்து நெக்ஸ்ட் எனக்கு கேள்வி கேட்க போகிறாங்க, நம்ம எப்படி ரெடி ஆகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் தேஜாவுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்குள்ளே இருக்க கடவுள் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த கடவுள் உங்களோட நம்பிக்கைக்கு ஏற்ப அந்த கடவுள் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு நோட்டோட நான் அப்படியே டே 4 வந்து கிளம்புறேன். நான் டே 5 சந்திக்கிறேன். ஓகேவா? நன்றி ஃபார் போனால் வராது புதுமனை கிடைக்காது என்று இருக்கும் நேரத்தை என் வார்த்தைகளுடன் செலவிட்டதற்கு. ஸோ இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் இருக்குது. இன்னும் டே 5 டே 6 டே 7 நம்ம 21 டேஸும் செம்மையாக பண்ணுறோம், சூப்பராக பண்ணுறோம், ஹாப்பியாக பண்ணுறோம். அண்ட் இந்த மிரர் புக் சேலஞ்ச் யாருக்காச்சும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ அது மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக என்கிட்ட ஷேர் பண்ணலாம். எதனா ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிருக்கீங்க, இந்த இடத்துல டவுட்டாக இருக்குது, எனக்கு இப்படிலாம் ஃபீல் ஆகுது, எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணுறேன். நான் தெரபிஸ்ட்டோ லைஃப் கோச்சோ எந்த ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் கிடையாது. அப்படி வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க சிலர் இருக்காங்க. ஸோ அவங்க கூட நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ அந்த ஒரு நோட்டோட நான் அப்படியே கிளம்புறேன். மனசை படித்த மனசார செய்யுங்க, நிறைய லவ்வோட நிறைய காதல் நிறைய நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட் நான் முடிக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் வானன்பாலம் இன்ஸ்டாகிராம் பேஜும் அதுக்கப்புறம் மெயில் ஐடியும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது போன்ற வேறொரு அழகான எபிசோடு சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை பல பார்க்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய்.